நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மேற்கத்திய நாடுகளில் தேங்க்ஸ் கிவிங் டே என்பதுதான் பொங்கல் என்றால் இன்றைய ஐடி வாழ் தலைமுறைக்கு நன்கு புரியும் என்று கூறலாம். பண்டைய காலத்தில் முன்னோர்கள் செய்த ஒரே தொழில் உழவுதான். அதற்கு உதவியாக இருந்த சூரியன், மாடு மற்றும் உழவர்களுக்கு நன்றி கூறும் பண்டிகைதான் பொங்கல் திருநாள். விவசாயம் நடக்க முதல் காரணமாக இருக்கிறது சூரிய ஒளி. அதற்காகத்தான் சூரியனுக்கு படையல் வைத்து சூரிய பொங்கல் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பிறகு உழவிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மாட்டிற்கு நன்றி கூறும் வகையில் மாட்டுப் பொங்கல், பிறகு விவசாயத்தை செம்மையாக செய்யும் உழவர்களுக்கு உழவர் பொங்கல் என வரிசையாக கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்பது தமிழக மற்றும் இந்திய தென் மாநிலங்களில் கொண்டாடப்படும் பழமை வாய்ந்த பண்டிகையாகும். முக்கியமாக தமிழர்கள் மத்தியில் பொங்கல் மிகவும் பிரபலமான கலாச்சார விழாவாக திகழ்கிறது. பொங்கலின் வரலாறு என்று காண வேண்டும் எனில் நாம் கிமு 200வது ஆண்டுக்கு செல்ல வேண்டும். சங்க காலமான கிமு 200 கிமு 300களில் பொங்கல் என்பது சமஸ்கிருத புராணம் மற்றும் திராவிட அறுவடை பண்டிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்று முன்னோர்கள் பொங்கல் சங்க காலத்தில் தை நீராடல் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட தை நீராடல் தான் இன்று பொங்கலாக கொண்டாடப்படுகிறது என்றும், அந்த காலத்தில் பெண்கள் தை நீராடலின் போது பாவை நோன்பு விரதத்தை கடைபிடித்து வந்தனர் என்றும் கூறப்படுகிறது. பல்லவர்களின் காலமான கிபி 400 கிபி 800க்கு இடையில் பொங்கல் மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. மழையும் வளமும் செழிக்க வேண்டி வணங்கி இளம் பெண்கள் விரதமிருந்து வந்தனர். இந்த காலகட்டத்தில் பெண்கள் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்த்து தலையில் எண்ணெயிட்டு கொள்ளாமல், கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் விரதம் இருந்து வருவார்கள். அதிகாலையில் எழுந்து குளித்து கடவுள் வழிபாடு நடத்தி வந்தனர். ஈர மண்ணில் செய்யப்பட்ட கட்யாயனி என்ற பெண் கடவுளை வணங்கி தை மாதத்தின் முதல் நாளன்று விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். மரபும் சடங்குகளும் நிறைந்த இந்த பொங்கல் கொண்டாட்டம் ஆண்டாளின் திருப்பாவை, மாணிக்க வாசகரின் திருவம்பாவை ஆகியவற்றில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளூர் வீரராகவ கோவிலில் உள்ள கல்வெட்டிலும் கூட இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தைத்திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினையும், தைத்திங்கள் தன்னியதரினும் என்று குறுந்தொகையும், தைத்திங்கள் தன்கயம் போல் என்று புறநானூறும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தொகையும் பொங்கலை பற்றி எடுத்து கூறியுள்ளது. உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கும் உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். தைப்பொங்கல் பண்டிகை இப்படித்தான் மலர்ந்தது. பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் இன்று உலகத் தமிழர்களின் உணர்வோடு கலந்த ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது. பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை. தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகுட்டும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றை உபயோகமற்றவையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகிறது. போகி என்று வீட்டின் கூரையில் பூலாப்பூ சொருகப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். போகி பண்டிகைக்கும் இந்திரதேவன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. முன்னதாக தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திரதேவனை மக்கள் வணங்கி வந்தனர்.
இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்குள் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்கச் செய்தது. மற்றவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அவர் கருதினார். குழந்தை கிருஷ்ணருக்கு இது தெரிய வந்தவுடன் இந்திரதேவனுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்க விரும்பினார். கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்தன மலையை வணங்க தூண்டினார். இதனால் ஆத்திரமடைந்த இந்திரதேவன் இடைவிடாத இடி, மின்னல், பலமான மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார். அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன மலையை தன் சிறிய கைகளில் தூக்கினார். இந்திரதேவன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர். 3 நாட்களுக்கு நீடித்தது அந்த மழை. அதன் பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்டார் இந்திரதேவன். பணிவுடன் இருப்பதாக வாக்களித்த இந்திரதேவன் கிருஷ்ணரின் மன்னிப்பை கோரினார். அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தார். இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கு விதையாக அமைந்தது. இந்த பண்டிகை இந்திரனின் மற்றொரு பெயரை பெற்று புராண கதையாக மாறியுள்ளது. இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துவார்கள். பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும். இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் காண கிடைக்கும் இனிய காட்சியாகும். பழந்துயரங்களை அழிப்பதான இப்பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்போரும் உண்டு. போகி பண்டிகையின் போது போலி, வடை, பாயாசம் போன்றவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படும். போகி என்று சில கிராமங்களில் ஒப்பாரி வைக்கும் பழக்கமும் உள்ளது. அங்கனம் அழுவது எதனால் என்பதனை ஆராய்ந்த வரலாற்று அறிஞர்கள் அந்நாளை புத்தர் இறந்த தினம் என்று கண்டறிந்துள்ளனர். 2ஆம் நாள் தைப்பொங்கல். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னரே கொண்டாட்டம், உற்சாகம் மனம் முழுக்க தொடங்கிவிடும். பொங்கலுக்கு தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வர். பொங்கல் அன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்து புத்தாடை அணிவார்கள். வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் பானை வைப்பர். புதுப்பானையில் புது அரிசியிட்டு முற்றத்தில் பொங்க வைப்பார்கள். புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர். புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர். முற்றத்தில் கோலமிட்டு தலைவாழை இலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சூரியனை வணங்கி பொங்கலிடத் தொடங்குவர். சாணத்தில் பிள்ளையார் பிடித்தும் வைப்பார்கள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் குடும்பத் தலைவன் மனைவி மக்களுடன் கூடி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூவி குலவையிடுவார்கள். பிறகு பொங்கலை சூரியனுக்கு படைத்து வழிபடுவார்கள். பின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் கொடுத்து அதன் பின்னே தான் உண்பார்கள். இது தமிழரின் பண்பாடாக தொன்றுதொட்டு உள்ளது என்பர். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இது பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடப்படுகின்றது. மாட்டுப்பொங்கல் பண்டிகையுடன் தொடர்புடைய புராண கதை ஒன்று உள்ளது. அது சிவபெருமான் சம்பந்தப்பட்டது. பொங்கலுக்கு 3ஆவது நாளான மாட்டுப்பொங்கல் என்பது சிவபெருமானும் அவருடைய வாகனமான நந்தியும் சம்பந்தப்பட்டதாகும். புராண கதையின்படி ஒரு முறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு சிவபெருமான் கேட்டுக்கொண்டுள்ளார். தவறாக சொல்லிய நந்தி தினமும்
எண்ணெய் குடிகள் செய்த பிறகு மாதம் ஒரு முறை மட்டும் உண்ணுமாறு அங்கே இருக்கும் மக்களிடம் தான் கூறச் சொன்னதாக நந்தியை கூறச் சொன்னார். ஆனால் நந்தியோ மாத முறை எண்ணெய் குளியல் செய்து தினமும் உண்ணுமாறு தவறாக கூறிவிட்டது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை சபித்தார். அது செய்த தவறினால் இனி பூமியில் நெற்பயிர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறினார். இனி அது என்றுமே பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு அவர்களின் நிலத்தை உழுது கொடுக்க வேண்டும் என அவர் சாபமளித்தார். அதனால்தான் மாட்டுப் பொங்கலுடன் மாடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கொள்வார்கள். கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள். மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டிவிடுவார்கள். கழுத்துக்கு தோளிலான வார்பட்டையில் ஜல் ஜல் சலங்கை கட்டி அழகுபடுத்துவார்கள். திருநீர் பூசி குங்குமம் பொட்டிட்டும் புதிய மூக்கணாங்கயிறு தாம்புக்கயிறு அணிவித்தும் தயார் செய்வார்கள். உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளையும் இதே போலே செய்வார்கள். தாம்பாள தட்டுகளில் தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர் பச்சைகளை வைத்தும் தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என எல்லாம் பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள். தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டப்படும். இதன் பின் பசு காளை எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள். இப்போதும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் காளை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்நாளில் நடைபெறும். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் என்றொரு மரபு மதுரை மாவட்டத்தில் உண்டு. பொங்கலோ பொங்கல் மாட்டுப் பொங்கல் பட்டி பிறக பால் பானை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி மாடு பொங்கல் உண்ட எச்சில் தண்ணீரை தொழுவத்தில் தெளிப்பர். 4ஆம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழா ஆகும். காணும் பொங்கலை கன்னிப் பொங்கல் அல்லது கணுப்பண்டிகை என்றும் அழைப்பர். உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றம் உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறல் என்று வீர சாகச போட்டிகளில் இருந்து சகலமும் இடம்பெறும். இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். பொங்கல் பானை வைக்கும்போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மொரீஷியஸ் என்று தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்கள் இயற்கையை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகைதான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் அனைவரது வாழ்விலும் இனிமையை கொடுக்கட்டும். மதம் மொழி இனம் என பல தடைகளை கடந்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை என்றால் அது தை திருநாளாம் பொங்கல் திருநாள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். என்றும் அன்புடன் உங்கள் நண்பன் லோகேஷ் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.